ஒரு பெண்மணி வருகின்றார், இறை தூதரவர்களே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை வழங்குங்கள். ஆக விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தண்டனை அந்த பெண்மணிக்கு மிக நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் ஏன் வருகிறார்? இம்மையில் நான் அவமானப்படுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக மறுமையில் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் உலக மக்கள் எல்லோருக்கும் முன்னாடி, ஆக முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதர் வரை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த இறை சன்னிதானத்திலே நான் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அது இந்த அவமானமே எனக்கு சாதாரணமான ஒன்று என்று அவர் வாய்மொழியாக வந்து சொல்கின்றார். அவரே சொல்றார். அப்போ ஒரு நீதிபதிக்கு என்ன செய்ய முடியும்? குற்றவாளியே வந்து நான் தாங்க செஞ்சேன் தண்டனை, நான் தாங்க செய்த அந்த குற்றம், எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படின்போது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கூட திருப்பிக் கொள்வதாக வருகிறது. ஆனாலும் அந்த பெண்மணி விடாப்பிடியாக சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ கர்ப்பமாக இருக்கிறல்ல, அப்போ உன்னை வந்து என்ன செய்ய முடியாது, இப்போ தண்டனை கொடுக்க முடியாது. நான் தண்டனை கொடுத்தால் குழந்தையும் அல்லவா இறக்க வேண்டிய சூழல் வரும், புள்ள பெத்த பேர் வா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி போகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, புள்ள பெத்த பேர் வாழ்ந்தானே சொன்னாங்க, புள்ள பெத்த பேர் 6 மாதம் கழிச்சு வா, 1 மாதம் கழிச்சு வா, 5 வருஷம் கழிச்சு வா, 10 வருஷம் கழிச்சு அப்படிலாம் சொல்லலை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ போன அர்த்தம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இதுவாக நீ போயிட்டு வா, புள்ளெல்லாம் பெற்றது பேர் வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, குழந்தை பெற்ற உடனே கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அப்போ பார்த்தா பால் குடி கொடுக்கக்கூடிய அந்த பருவம் 2.5 வருஷத்துக்கு பால் கொடுக்கணுமா இல்லைங்களா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, ஐயா நீங்கள் இவளுக்கு தண்டனை கொடுத்தா அந்த பச்சை சிசு எங்கே போகும்? அந்த குழந்தை தாயில்லாமல் அனாதையாக மாறிவிடும். பால் குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு வா அப்படிங்கிறாங்க. அப்பவும் மக்கள் சொல்றாங்க, பால் குடிக்கு மறக்கடிக்கப்பட்ட பிறகு இந்த டேட்டில் வரலாம் சொல்ல, எவ்வளோ நாள் கழிச்சு வேணா வரலாம், நீ 10 வருஷம் கழிச்சு வரலாம், 5 வருஷம் கழிச்சு கூட வரலாம், எப்போ வேணா வரலாம், ஒன்று டேட்லாம் குறிப்பிடலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ போயிட்டு வான்னு அர்த்தமா? அப்படிதான் அர்த்தம், சட்டத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக நீ உனக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, உன்னை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த பெண்மணி பால்குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தைய கையில் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த விரல் பிடித்து அடைத்து வர்றாங்க. பாருங்க இறை தூதரவர்களே, என் குழந்தை இப்போ பால்குடி மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது பேரிச்சம்பழம் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இப்போ கொடுங்க தண்டனையை. ஆக அருமையான சகோதர சகோதரி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆக தானே வந்து சொல்லி அதற்கான தண்டனையை மனப்பூர்வமாக கேட்டுக்கொண்டார்கள்.